ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? குட் மார்னிங் சார். சாரி, நீங்க வந்ததை கவனிக்கல. தெரியும், ரொம்ப சீரியஸா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன திடீர்னு? ஆனந்தி மனசுல ஒரு வேண்டுதலை வச்சு இந்த உண்டியல்ல காசு போட்டு வந்தா. அந்த காணிக்கையை இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல செலுத்தணும். கோயில்ல செலுத்துறதுக்கு முன்னால இங்க எல்லார்கிட்டயும் காணிக்கை வாங்கிட்டு செலுத்தலான்னு எடுத்துட்டு வந்தோம். எல்லார்கிட்டயும்னா? எல்லார்கிட்டயும் தான் சார். நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் உண்டியல்ல காசு போட்டிருக்காங்க. ஹோ, அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் உண்டியல்ல காசு போடலாமா? தாராளமா காணிக்கை செலுத்தலாம் சார். ஓகே. ஐயோ சார், அவ்வளோலாம் வேணாம் சார். காணிக்கைன்னா இந்த காயின் தான் சார் போடணும். ஓ, காயின் இருக்கான்னு தெரியலையே. கரெக்டா 1 ரூபி இருக்கு. ஆனந்தியோட பிரார்த்தனைக்கு காணிக்க. சார், உங்களுக்கும் வேண்டுதல் இருந்தா அதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு காணிக்கைய போடுங்க சார். ஆனந்தியோட குழந்தைய நான் வளர்த்தா மட்டும்தான் ஆனந்தி அன்பு வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கும். அது நீதான் ஆனந்திக்கு புரிய வைக்கணும். சார், உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். தேங்க்ஸ் அன்பு. ஆனா ஆனந்தி எதுவும் சொல்லலையே. சாரோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லு ஆனந்தி. சாரோட வேண்டுதல் அவருக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாம நாம எப்படிங்க நிறைவேறும் சொல்ல முடியும்? நிஜமாவே அவருக்கு நல்லது நடக்கும்னா சாரோட வேண்டுதல்ல சாமி நிறைவேற்றி கொடுக்கும். சார், நீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க, உங்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறும் சார். ஐயோ ச்சே, எப்படி இருந்த இடத்த இப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்களே. ஏண்டா கம்பெனி மாதிரியாடா நடத்துறீங்க? இந்த அநியாயம் எல்லாம் இங்க மட்டும் தான்டா நடக்கும்.